ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு கேப் அப் ஓப்பனிங் கரெக்டாக நம்ம ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணி தான் ஓப்பன் ஆச்சு. ரெசிஸ்டன்ட் கிட்ட தான் ஓப்பன் ஆச்சு அந்த 24,175. ஓகேங்களா? ஸோ நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, காலையில் எனக்கு ஒரு நியூஸ் வந்தது. கொஞ்சம் அன்அஃபிஷியலாக ஒரு நியூஸ் வந்துச்சு. என்ன அப்படின்னா, யூஎஸ் அண்ட் ஈரான் பீஸ் டாக் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ நான் அப்பயே டிசைட் பண்ணிட்டேன். இந்த நியூஸ் எனக்கு எப்போ வந்துச்சுன்னா, ஒரு இன்னைக்கு மார்னிங் நம்ம இந்தியா டைமுக்கு 8:30க்கு எனக்கு கிடைச்சது. கான்வர்சேஷன் போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால நான் என்ன நினைச்சேன், சரி ஓகே மார்க்கெட் அப்போ ரியாக்ட் பண்ணுவான், கண்டிப்பா நல்ல பையிங் போவான் அப்படின்னு நான் நினைச்சேன். ஓகேங்களா? ஆனா என்ன பண்ணிட்டான்னா, காலையில ஃபுல்லா ஒரு மாதிரி அரைச்சு கீழே இறக்குனான். நான் ஒரு ஒரு மாதிரி டோட்டலா கன்ஃபியூஸ்டு. என்னடா இது கரெக்ட்டான நியூஸ் தானே! இந்த இடத்துலருந்து வந்துச்சுன்னா, நமக்கு எக்ஸாக்ட்டா என்ன இதோ அதுதானே வரும். என்னடா இது அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, மதியானத்துக்கு மேல பீஸ் டாக் அப்படின்னு சொல்லி போட்டானுங்க. அடிச்சு ஏத்துறான் மார்க்கெட்டு சரியான ஏத்து. ஏத்துனது பார்த்தீங்கன்னா, பேங்கிங் செக்டார் தான். செம்ம ஏத்தி முடிச்சுட்டானுங்க. ஏத்துனாலும் பார்த்தீங்கன்னா, நம்ம ரெசிஸ்டன்ட்ட கரெக்ட்டா போய் டச் பண்ணிட்டு, அந்த இடத்துல சைட்வேஸ்ல முடிச்சுட்டாய்ங்க. ஸோ இதுலருந்து என்ன தெரியுது? நம்ம மார்க் பண்ற ரெசிஸ்டன்ஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்றது தெரியுது. ஸோ 34,358 அப்படின்றது நம்ம ரெசிஸ்டன்ட் வச்சிருந்தோம். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அந்த ரெசிஸ்டன்ட் டச் பண்ணிட்டு அந்த இடத்துல சைட்வேஸ். இப்போதைக்கு பி ஸ்டாக் வந்துருச்சு. இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படிங்கிறதுனால, மார்க்கெட் தெரின்னு தெரிச்சிட்டு இருக்காப்ல. டவ் ஜோனும், நாஸ்டாக்கும் 600 பாயிண்ட், 300 பாயிண்ட் பறந்துகிட்டு இருக்காய்ங்க. ஸோ நாளைக்கு கண்டிப்பா ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான். பட் அது 200 பாயிண்ட்ஸா 300 பாயிண்ட்ஸான்றது தெரியல. ஸோ அது கொஸ்டின் மார்க் தான். ஓகேங்களா? எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, மேல உள்ள ஒரு 3 ரெசிஸ்டன்ஸ நான் குடுத்துர்றேன். ஓகேங்களா? ஏன்னா எங்க ஓப்பன் ஆகும்னு நமக்கு தெரியாது அப்படின்றனால, மேபி அன்ஃபேர் ஓப்பனிங் கூட நடக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டரா கூட ஓப்பன் பண்ணுவாய்ங்க. ஸோ அது நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால நான் நெக்ஸ்ட் இருக்க ஒரு 3 ரெசிஸ்டன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிர்றேன். ஸோ மேக்ஸிமம் இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் ஆக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் R1ன்னு எடுத்துக்கோங்க. 24,500 ஓகேங்களா? செகண்ட் ரெசிஸ்டன்ட் 24,600 டூ 620 அந்த மாரி லெவல் வச்சுக்கோங்க. தேர்ட் ரெசிஸ்டன்ட்டா 24,780 டூ 800 அப்படிங்கிறத ரெசிஸ்டன்ட்டா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ட்ரெண்ட் எதுவும் மாறுதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு 24,600 அவன் பிரேக் பண்ணணும். ஓகேங்களா? 600 பிரேக் பண்ணி மேல போனா தான் ட்ரெண்ட நான் ரிவர்சல்னு எடுத்துப்பேன். ஸோ அதுவரைக்கும் ட்ரெண்ட் ரிவர்சல்லாம் இல்ல. பட் நாளைக்கு ஒரு பாசிட்டிவ் மூவ் குடுப்பான். ஏன் அப்படின்னா, இந்த நியூஸ் இருக்கனால. ஓகேங்களா? ஸோ அத பார்த்துக்கலாம். பேங்கிங். என்னடா இவன் சப்போர்ட் குடுக்கலையேன்னு நெனைக்காதீங்க. இந்த ரெசிஸ்டன்ட் இப்ப சொல்லியிருக்கேன்ல, இது எல்லாமே சப்போர்ட் தான். 24,350 ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆக போது. ஏன்னா மேல போயிரும். அதே மாரி 24,500 அப்படிங்கிறது இதுக்கு மேல போயிருச்சுன்னா, இதுவும் ஒரு சப்போர்ட்டா தான் ஆக்ட் ஆகும். ஸோ ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் 2மே ஒரே பாயிண்ட்ஸ் தான். மேல போச்சுன்னா, ரெசிஸ்டன்ட்ட நம்ம சப்போர்ட்டா எடுத்துக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? பேங்க். ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா ரெசிஸ்டன்ட் அந்த 56,100 சொல்லியிருக்கோம்ல, அது வரைக்கும் போயிட்டான். ஸோ இப்ப அவனுக்கு கூட அடுத்தடுத்து 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இவன் இப்ப எவ்வளோ அவன் 200 பாயிண்ட், 300 பாயிண்ட்னா, இவன் 500 பாயிண்ட், 600 பாயிண்ட்னு ஓப்பன் பண்ணுவான். ஓகேங்களா? ஸோ இப்ப 55,900ல இருக்கனால, இவனுக்கு நான் குடுக்க போற ரெசிஸ்டன்ஸ்லாம் என்னென்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆக போறது 56,200. அடுத்த ரெசிஸ்டன்ட் 57,300. ஓகேங்களா? ஒரு 1000 பாயிண்ட் இருக்கு. அதுக்கு மேல போச்சு அப்படின்னா, அரவுண்ட் உங்களுக்கு 58,300. அடுத்து ஒரு 1000 பாயிண்ட். ஸோ ஒரு 1000 பாயிண்ட்டா நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 56,200 ஒண்ணு, 57,300 ஒண்ணு, 58,300 ஒண்ணு. ஸோ மேக்ஸிமம் இதுக்குள்ள தான் இருக்கும். ஏன்னா 2000 பாயிண்ட் அந்த மாரிலாம் போகாது. மூவ்மெண்ட் குடுக்க மாட்டான். நான் அத அஷ்யூர்டா சொல்லுவேன். ரீசென்ட் டேஸ்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டையும் நான் சொல்லிர்றேன். எப்பப்பலாம் ஒரு ஹியூஜ் கேப் அப் நடக்குதோ, அப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு செல்லிங் இனிஷியேட் ஆயிருக்கு. ஸோ ஹியூஜ் கேப் அப் ஆச்சு அப்படின்னா, மொமெண்டம் நல்லா இருக்காது. ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் பார்த்து உள்ள போய்க்கோங்க. நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி வேற. ஸோ கண்டிப்பா ஒரு இன்கேஸ் நல்ல ஓப்பனிங் பெரிய ஓப்பனிங்கா கிடைச்சுச்சுன்னா, ஓப்பனிங்ல என்ட்ரி எடுக்காதீங்க சென்செக்ஸ்ல. கண்டிப்பா பிரீமியம் டேமேஜிங் நடக்கும். ஏன்னா எக்ஸ்பைரி ஆக்கணும். ஹெவி பிரீமியம் டேமேஜிங் நடக்கும். ஸோ அதனால பார்த்து உஷாரா ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பையர்ஸ். அடுத்ததா ஐடி. பேங்கிங் மட்டும் தாங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஐடி சுத்தமா இல்ல. இன்னும் லோயர் லெவல்ல தான் இருக்கான். ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃபைனலா இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் மூவ். ஆனா 800 பிரேக் பண்ணல. நாளைக்கு அவன் பிரேக் பண்றான். ஓகேங்களா? ஸோ ஹெச்டிஎஃப்சி நல்லா இருக்குங்க. ஹெச்டிஎஃப்சி நாளைக்கு நல்லா இருக்கு.
ரிலையன்ஸ் இன்னைக்கு நல்ல செல்லிங்க. ஸோ நான் எதிர்பார்த்தேன் இந்த லெவல்ல பிரேக் பண்ண மாட்டான். கண்டிப்பா ஒரு செல்லிங் வரும்னு சொல்லி எதிர்பார்த்தேன். ஸோ நாளைக்கும் இதே இடத்துல தான் ஓப்பன் ஆகப் போறான். அப்படி ஓப்பன் ஆகி பிரேக் எடுக்காம திரும்ப செல்லிங் வந்து 1424 பிரேக் பண்ணிட்டான்னா, ஒரு சூப்பரான செல்லிங். ஒரு சூப்பர்வான செல்லிங் இருக்கு. ஏத்துனத ஃபுல்லா இறக்கப் போறாய்ங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஏன்னா பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆயிட்டு தான் இருக்கு. இன்னும் பிரேக் அவுட் எதுவும் கன்சிடர் பண்ணல. ஏன்னா ஃபார்ம்ல தான் இருக்கு. இன்னும் பாதி பேட்டர்ன் இன்னும் ஃபார்ம் ஆக வேண்டியிருக்கு. ஸோ பாதி தான் முடிஞ்சிருக்கு என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ அதனால வெயிட் பண்ணுங்க. பேட்டர்ன் கீழ உடைச்சுச்சு அப்படின்னா, கண்டிப்பா சாலிடா ஒரு பெரிய செல்லிங் இருக்கு. ஏத்துனத ஃபுல்லா இறக்க தான் போறானுங்க. ஓகேங்களா? இதான் ரிலையன்ஸ். ஸோ ஓகே பார்ப்போம். நாளைக்கு என்னதான் பண்றாங்க? மார்க்கெட் என்ன மாரி ரியாக்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி வரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.